இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? எல்லோரையும் வழிநடத்துகின்ற ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? அதுதான் இன்றைய தியானம் தான். இன்னைக்கு முதல் வாசகம் வாசிக்கிறோம். முதல் வாசகத்தில் கிதியோன் என்கின்ற ஒரு நிதி தலைவர் இருந்தார். அவருடைய மகன், அவருக்கு நிறைய மனைவிகள், 70 பிள்ளைங்க அவருக்கு. அதில் ஒரு பிள்ளை அபிமெலேக்கு. அவன் என்ன பண்ணுறான், தான் அரசனாக வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் ஒரே கல்லில் வச்சு பாறையில் வச்சு வெட்டி கொலை பண்ணுறான். அந்த ஒரு ஒரு பதவி வெறி எப்படி கொலை செய்ய பாருங்க. தன் உடன் பிறந்த ரத்தத்தை கொலை செய்யறான் பாருங்க. கொலை செஞ்சு என்ன பண்ணுறாங்க. அப்போ அதில் அந்த கொலை செய்கின்ற பொழுது யோத்தாமுங்கிற அந்த ஒரே ஒரு பிள்ளை என்ன பண்ண தப்பிச்சு எஸ்கேப் ஓடிடுறாரு, தப்பிச்சு போயிடுறாரு. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த செக்கே மக்களும் பெத்மில்லோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அபிமெலேக்கிட்ட போகிறான். அபிமெலேக்கு நீ எங்களுக்கு அரசனாகிருன்னு சொல்லிட்டு அவரே அரசனாக ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த செய்தி யோத்தாமுக்கு போய் சேருது. யோத்தாம் என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட வர்றாரு. என்ன மக்களே நீங்கள், சில ஓமையை சொல்கிறாரு. ஒளிய மரம் போல, அத்தி மரம் போல, திராட்சை செடி போல எத்தனை நல்ல மனிதர்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்க தெரியுமா? அதையெல்லாம் எடுத்து இந்த முள்ளு செடி மாதிரி ஒருத்தனை நீங்கள் ராஜாவாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே என்று தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுகிறார். ஒரு அரசன் அத்திமரம் போல அன்பான கனிகளை கொடுத்து மக்களை பராமரிக்கணும் இருக்கணும். திராட்சை கொடி போல நல்ல சுவையான கனிகளை மக்களை கொடுத்து அவங்க பலன் படுற மாதிரி வாழணும். ஒளிவு மரம் போல, ஐயா ஒளிவு எண்ணெய் அது பலன் தருகிற ஒருத்தவனாக இருக்கணும். முள்ளு மாதிரி குத்தி கிழிக்கிற ஒருத்தவனாக இருக்கக்கூடாது. ஆனால் அபிமெலேக்கு அப்படிப்பட்ட அந்த மக்களை என்ன பண்ணுறாங்க, இவங்க தலைவனாக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அதே இங்கே என்ன யோத்தாம் என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறார். இங்கே மக்களே ஆண்டவருக்கு செவி கொடுங்கள், அவர் அரசனாயத்துக்கு இங்கே வலியுறுத்துகிறார் இங்கே யோத்தாம். அப்போ அரசன் முள்ளு மாதிரி இருக்கணும், யோசிச்சு பாருங்க. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும். எல்லாம் தான் பிள்ளைங்க தான், எல்லாம் என் மக்கள் என்று அனைவரையும் ஒரு சில அரவணைச்சு போகணும். அவன் அரசன். நீங்கள் நட்சத்தி பாருங்க. இன்னைக்கு ஒரு பண்ணையால் ஏசப்ப சொல்ல ஒரு சின்ன ஒரு ஊமை சொல்கிறாரு. ஒரு முதலாளி தன்னுடைய தோட்டத்துக்கு கூலிக்கு ஆள் வைக்கிறாரு. காலையில் போகிறாரு. எப்போ என் தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வரீங்களாப்பா? வரங்க ஐயா, உங்களுக்கு ஒரு தொண்ணாரையும் கூலி கொடுக்குறேன், வரீங்களா? வரங்க ஐயா, சரி போங்க, என் வயலுக்கு போங்க, வேலை செய்யுங்க. போயிட்டாங்க. 9 மணிக்கு இன்னும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. ஏப்பா உங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இல்லைங்க ஐயா. சரி நீங்களும் என் வயலுக்கு போங்க, வேலை செய்யுங்க, போங்க. நண்பகல் வேலையில் இன்னொரு குரூப் நிற்குது. என்னப்பா வேலை இல்லையா? எங்களுக்கு வேலை இல்லைங்க ஐயா. சரி போங்க, என் வயலுக்கு போங்க. மாலை இறுதி வேலையை முடிகிற டைமில் ஒரு பார்க்குற மனுஷன் நிற்கிறாங்க. என்ன பண்ணீங்க? எங்களுக்கு வேலை கிடைக்கலங்க ஐயா. சரி நீங்களும் என்னுடைய வயலுக்கு வேலைக்கு போங்க. அனைவரையும், ஏன்னா யாரும் கஷ்டப்படக்கூடாது, நான் கூலி கொடுக்குறேன், போங்க. ஏன்னா அனைவரையும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வயலுக்கு வேலைக்கு அனுப்புகிறார். அங்கே என்ன பண்ணுறாரு, அனைவருக்கும் சமமான கூலி கொடுக்குறார். எல்லாம் சமம் எனக்கு. அங்கே சில வாக்குவாதம் வருது இல்லையா? சில பொறாமைப்படுறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை பாருங்க. அப்போ ஏன் பொறாமைப்படுற? உன் கூலியை நான் மறுக்கல இல்லை, உனக்கு என்ன கரெக்டாக கொடுத்துட்டேன் இல்லை, எல்லோருக்கும் நான் சமமாக இருக்கிறது, உனக்கு என்ன பொறாமையான்னு அங்கே முதல்ல கேட்குறாரு. இது ஆண்டவர் இதுதான் கேட்பாரு. ஆண்டவர் மத்தியில் யாருக்கும் பாகுபாடு கிடையாது. ஆபிரகாமுக்கு என்ன விண்ணகமோ அதே விண்ணகம்தான் இன்று நல்ல உள்ளத்தோடு மறிக்கிற அந்தோணிசாமிக்கு அதே விண்ணகம்தான். ஆண்டவர் விரும்புகிறது மனம் மாற்றத்தை. அவரை அரசராக, அவர் நல்ல அரசர். அவர் தலைமை நம்ம ஏற்றுக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறது. என் வயலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு விண்ணகம் என்ற கூலியை கொடுக்குறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். எல்லோரையும் அரவணைப்பது தான் அரசன். ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. காமராஜர் என்ன பண்ணாராம், ஒரு பயணத்துக்கு போனாராம். இங்கே காரில் போனவங்க இருக்குது.
அப்போது ஒரு ஊருக்கு போகும்போது பசங்கள்லாம் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க. காரை விட்டு இறங்கி, எப்போ அங்கே வாங்க, இங்கே ஏன் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகல, யாரும் மாடு மேய்ச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்களாம், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே இல்லைங்க ஐயா. பள்ளிக்கூடம் இல்லையா? இல்லை, எல்லா ஊரில் ஸ்கூல் ஆரம்பிச்சு சொல்லியிருக்கேன், எப்படி இல்லாமல் போகும்? செக்ரட்டரி இங்கே வாங்க, இங்கே என்ன பிள்ளைங்க இப்படி சொல்கிறாங்க, இந்த ஊரில் ஸ்கூல் இல்லையாமே. ஆமாங்க ஐயா, இந்த ஊரில் ஸ்கூல் இல்லை. ஏன்? இது எதிர்கட்சி எம்எல்ஏ உடைய தொகுதி ஐயா அது, அதனால தான் இந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டலை. என்ன சொல்லு, மிக கடுமையானாராம், கோபமானாராம் காமராஜர். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய குழந்தைங்க, எல்லா பிள்ளைகளும் படிக்கணும். இம்மிடியேட்டாக அந்த ஊரில் ஸ்கூல் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார் அவர். எல்லாமே என் பிள்ளைங்க, எல்லோருக்கும் தலைவன் நான், அதுதான் உண்மையான தலைவர். ஆண்டவரை பாருங்க பார்ப்போம், கிறிஸ்தவத்தில் பாருங்க பார்ப்போம். யாரை தேடி வந்தீங்க? நாசரேத்து இயேசுவே, நான் தான். நீங்கள் தேடி வந்தது என்னன்னு சொன்னால் இவங்கெல்லாம் போக விடுங்க. ஏன்னா என்ன கொண்டு போங்க, நான் தண்டனை அனுபவிக்கிறேன், இவங்களை போக விடுங்க. உண்மையான தலைவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், தொண்டர்களை முன்னிறுத்தி அவர்களை தீக்குளிக்க வைத்து அவர்களுடைய துன்பத்தில் இன்பம் இன்றைய அரசியல்வாதி இன்னைக்கு தலைவராக இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு உண்மையாக இல்லை, யோசிச்சு பாருங்கப்பா சகோதரர்களே. அப்படிப்பட்ட அரசர்கள் நமக்கு தேவையா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவையா? சிந்திச்சு பார்க்கணும். சிலுவை மரத்தில் பாருங்க பார்ப்போம், சிலுவை தன்னை கொன்ற மக்களுக்கு ஜெபிக்கிறாரே ஆண்டவர். யார் செய்வா? தந்தையே, இவர்கள் செய்துன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உண்மையான தலைவர். அப்போ தலைவர் என்பவன் அனைவருக்குமானவனாக இருக்க வேண்டும். அபிமெலேக்கு முள்ளு மாதிரி அழிக்கின்றவனாக இருக்கக்கூடாது. திராட்சை கொடி போல, அத்திமரம் போல, ஒலிவ மரம் போல பலன் தருகின்ற ஒரு தலைவனாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் பலன் கொடுக்கின்ற மாபெரும் அரசு. இன்னைக்கு திருப்பாடல பாருங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவரே உலக அரசர்கள் உண்மை பார்த்து பூரி படைகிறாங்க. எல்லா அரசருக்கெல்லாம் மாபெரும் அரசு நம்முடைய ஆண்டவர். அவர் திருவடி நாடணும். இன்னொரு செய்தி பாருங்க பார்ப்போம். நாமும் என்ன பண்ணலாம், ஒரு சட்டம் நாமும் ஒரு தலைமை பண்புல இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஒரு எச்எம்மாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஒரு டீம் தலைவனாக இருக்கலாம். நாம் 4 பேருக்கு தலைமையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவரை பின்பற்றணும். நல்ல தலைவனுக்கு என்ன குறிக்கும் அதை நாம் பின்பற்றணும். ஏன்னா நான் யாரை தலைவனாக கொண்டிருக்கணும் அதை தான் நான் வாழ்வேன். அப்போ நான் ஒரு தலைமை பொறுத்தில் இருக்கணும். அவ்வளோ எதுக்குங்க, ஒரு வீட்டில் இருக்கிறோம், குடும்ப தலைவன் நான், அப்பா தானே. அப்போ என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு நான் என்ன பண்ணணும்? நான் நல்ல தலைவனாக இருக்கணும். ஒரு 4 தம்பி தங்கச்சி, நீ மூத்த பிள்ளையாக இருப்ப, நீ நல்ல தலைமை பண்போடு நீ இருக்கணும். தலைமை பண்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சோழர்களே, அதற்கென்று ஒரு தனி இலக்கணம் உண்டு. முன்னேறு போகிற தான் பின்னேறு போன்னு சொல்லுவாங்க. அப்போ முன்னே செல்கின்ற நாம் நம் பின்ன வருகிறவர்களை நாம் நல்ல வழிகளே வழிநடத்தி கூட்டிட்டு போனோம். ஆண்டவர் பண்ணார் இல்லையா? சகோதரர்களே, ஆண்டவரை பின்பற்றுவோம். என்ன சொல்றது, அபிமெலேக்கு மாதிரி முள்ளு மரமாக இல்லாமல் ஒலிவ மரம் போல, அத்தி மரம் போல, திராட்சை கொடி போல நல்ல பலன் தரும் தலைமை பண்புகளும் வாழ்வில் கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மை மேலும் ஆஸ்வதிப்பார். நமக்கு அவர் தலைவராக இருந்து நம்மையும் நல்வழிகளை வழிநடத்துவார். இதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை.